வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான சோல் ஸ்டோரிஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸ்னு சொல்லலாம். மொத்தமா 5 எபிசோட் இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு கதையா இருக்கும். பெண்கள் வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனை அதை அந்த பெண்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கதையோட ஸ்டார்டிங் சீனே வைஷ்ணவின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இதுல லீடா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, பேரு பிரவீன் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. பிரவீன் இன்டர்வியூக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால இவங்க ரெண்டு பேருமே பார்ல குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. வேலைக்காக தான் இந்த இடத்துக்கு வைஷ்ணவி வந்திருக்காங்க. இப்ப பழைய ஸ்கூல் கதையெல்லாம் இவங்க பேசிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல் படிக்கும் போது எலியும் பூனையும் மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இவர் சொல்றாரு. என்னடா சொல்ற, அவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வைஷ்ணவி ஆச்சரியப்படுறாங்க. ஆமான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. பிரவீனை பொறுத்த வரைக்கும் இவங்க மேல ஒரு ஆசை இருக்கும். அதை இன்டைரக்டா இவருமே வெளிப்படுத்திட்டு இருக்காரு. பிரவீனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அதனால வீட்டுல ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. அதை பத்தி எல்லாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத, என் ஆபீஸ்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி வைஷ்ணவி சொல்றாங்க. இருந்தாலுமே இவர் சோகமா பேசுறாரு. என் கூட வெளியே வான்ற மாதிரி இவங்க கூட்டு வந்துடுறாங்க. இந்த பாட்டை கேளுன்ற மாதிரி ஹெட்போன்ஸை தராங்க. ரெண்டு பேருமே ஒவ்வொரு ஹெட்போன்ஸை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்க பிரவீன் இருக்கார்ல, சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுதோ இந்த பாட்டை ஒரு 3-4 வாட்டி கேட்பேன், ரிலாக்ஸ் ஆயிடுவேன், நீயும் ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரி பிரவீனும் ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே டாக்ஸிக்கு புக் பண்ணிருப்பாங்க. இப்ப இவரை கூட்டு போறதுக்காக டாக்ஸி வந்துருது. இவர் கிளம்புற நேரம் வந்துருது. சரி திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிரவீன் சொல்றாரு. இப்ப டாக்ஸியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல, வேகமா இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இவங்களும் என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு இவங்க கண்ணத்துல ஒரு முத்தம் தந்துடுறாரு. இதை கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முத்தம் தந்தவர் நிக்கவே மாட்டாரு. வேகமா டாக்ஸில ஏறி கிளம்பிடுறாரு. அவர் முத்தம் கொடுத்ததுல இவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்ல போல. என்ன திடீர்னு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. இப்ப அவர் முத்தம் கொடுத்த இடத்தெல்லாம் இவங்க தொடச்சிட்டு இருக்காங்க. முத்தம்ன்றது மியூச்சுவலா கொடுக்கறது இல்ல, நம்ம சம்மதம் இல்லாமயே இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. இப்ப இவங்களுக்கான டாக்ஸி வந்துருது. இவங்களுமே வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. டாக்ஸில இவங்க அழுதுட்டு இருக்காங்க. என்ன இவங்க அழுகுறாங்கன்ற மாதிரி டாக்ஸியை ஓட்டுறவரா கவனிக்கிறது. டிஷ்யூ பேப்பர் வேணும்ன்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. அந்த பிரவீன் கிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இடத்த திரும்ப திரும்ப இவங்க தொடச்சிட்டு இருக்காங்க. மேடம் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கார் ஓட்டுறவர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப அப்செட்ல தான் இருக்காங்க. ஒரு குளியல போட்டுறாங்க. ஆபீஸ்ல பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவங்க மட்டும் சோகமா இருக்காங்க. திக்கி திக்கி பேசுறாங்க. உனக்கு என்னாச்சு வைஷ்ணவி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஃப்ரெண்டுமே இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் அழுவுறன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் மீட்டிங்ல இருக்கேன் போன்ற மாதிரி ஃப்ரெண்டை தள்ளி போக வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாஸ் இருக்கார்ல, நீங்க ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி முடிச்சிடுறாரு. வைஷ்ணவிக்கு ரூம்மேட்டா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அல்ல மாயான்றவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உனக்கு என்னாச்சு, ஏன் அழுவுறன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. வைஷ்ணவி இருக்காங்கல்ல, பிரவீன் என்னோட ஸ்கூல்ல படிச்ச பையனை பத்தி சொல்லியிருக்கேன்ல, அந்த பையனை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணேன். திடீர்னு அவன் போகும்போது என்னை கிஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்குதான் இந்த அளவுக்கு அழுதுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்க கூட ஒரு தமிழ் பொண்ணும் இருப்பா, மேல போய் தம் அடிச்சுக்கிட்டே பேசலான்ற மாதிரி சொல்றா. இவங்க 4 பேருமே தம் அடிப்பாங்க போல. இப்ப மேல வந்து இவங்க 4 பேருமே தம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. பிரவீன் ரொம்ப நல்ல டைப்பு, அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மாயா இருக்காங்கல்ல, பசங்க குடிச்சிட்டாலே அப்படிதான், பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது, என் பாய் ஃப்ரெண்ட் கூட குடிச்சிட்டா வேற ஆளா மாறிடுவான், அந்த மாதிரிதான் இது நடந்திருக்கும், நீ இதை பெருசா எடுத்துக்காத, அவன் கிட்ட பேசி சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னால அவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வைஷ்ணவி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரவீன் கிட்ட இருந்து கால் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இதை கவனிக்கிற மாயா இருக்காங்கல்ல, அவரை எல்லா இதுலயும் பிளாக் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி போனை தராங்க. என்னதான் இருந்தாலும் அவன் எப்படி பண்ணுவான்ற மாதிரி வைஷ்ணவி திரும்பி ஆரம்பிக்கிறாங்க. நீ திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், நான் கூட தான் ஆபீஸ்ல எல்லாருக்குமே அக்கெல்லாம் தருவேன், அவங்க கிட்ட கேட்டுட்டா தந்துட்டு இருக்கேன்ற மாதிரி மாயா சொல்றாங்க. அப்ப தமிழ் பொண்ணு இருக்கால, என்னதான் இருந்தாலும் கேட்டுட்டு தான் அக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. வைஷ்ணவியும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க. எனக்கு கூட அவனை லைட்டா பிடிக்கும், ஆனா என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தானே என்ன கிஸ் பண்றதெல்லாம் அவன் பண்ணிருக்கணும், அவனா எப்படி பண்ணுவான், நம்ம ஒரு குழந்தைய கொஞ்சம் போனா கூட பர்மிஷன் வாங்கி தானே கொஞ்சம், இந்த பேசிக்கான விஷயம் கூட ஏன் அவனுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சோகமா படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துலயே வந்து மாயா படுக்கிறாங்க. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்றாங்க.
நீ சொன்னதுல என் மனசே மாறிடுச்சு, இதுக்கப்புறம் யாரையும் நான் தேவையில்லாம அக் பண்ண போறது இல்ல, அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் அக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மாயாவும் வைஷ்ணவியும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க போல, மத்த 2 பேருமே பக்கத்துல இருக்க ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க போல. 4 பேருமே ஆட்டோல தான் போயிட்டு இருக்காங்க. ஆட்டோ டிரைவர் குறுகுறுன்னு வைஷ்ணவியை பார்த்துட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு கோவப்படுறாங்க. சாரின்ற மாதிரி இவர் தலையை திருப்பிடுறாரு. இப்ப 2 பேருமே ஆபீஸ் வந்து சேர்ந்துடுறாங்க. மாயா தினமும் காலையில எல்லாரையும் கட்டி பிடிப்பாங்க போல, அந்த மாதிரி கட்டி பிடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா நைட்டு பேசினது ஞாபகம் வருது, சட்டுன்னு விலகிடுறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி கேண்டீன் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இன்னமும் வைஷ்ணவி அதையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. வைஷ்ணவி, அதை விட்டு தயவு செஞ்சு வெளியே வா, அதையே யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கண்டிப்பா அது என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அவங்க கிட்ட பேசி தான் கிளியர் பண்ணும், நான் ஊருக்கு கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் வைஷ்ணவி சொல்றாங்க. அதுதான் நல்லது, போய் பேசிட்டு வந்துருன்ற மாதிரி மாயா சொல்றாங்க. ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு மலையாளிஸ் எவ்வளவு தூரம் கதையை இழுக்கிறாங்க பாருங்களேன். ஆனா தமிழ் படத்துல இதுதான் பிரச்சனை, கதையை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம எப்படியோ கொண்டு போவாங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு வந்துருவோம். இவங்க இருக்காங்கல்ல, வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. பின்வழியா தான் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவங்களுக்கு என்னெல்லாம் பேரண்ட்ஸ் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வைஷ்ணவி ஸ்கூல் டைம்ல குரூப் போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த குரூப் போட்டோல இவங்க பிரவீன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் மேல படுத்த மாதிரி டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வைஷ்ணவி ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. பிரவீனுக்கு கால் பண்ணி உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. எது வீட்டுக்கு வந்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பிரவீன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பொண்ணுங்க எல்லாம் வந்தா அப்பா கோவப்படுவாரு போல, நீ வீட்டுக்கெல்லாம் வராதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு சொல்றாங்க. இவர் வாசல்லயே லாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப வாசல் கிட்ட அவங்க வரும்போதே தடுத்துடுறாரு. நம்ம வெளியே வச்சு பேசிக்கலாம்னு சொல்றாரு. இல்ல உன் பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் வீட்டுக்குள்ள போறேன்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. அம்மாவும் இவங்களை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. யாருமா நீனு கேக்குறாங்க. நானும் பிரவீனும் ஒரே ஸ்கூல்ல தான் சேர்ந்து படிச்சோம், என்ன பத்தி சொன்னது இல்லையான்னு கேக்குறாங்க. சொல்லியிருக்கான்ற மாதிரி அம்மாவும் மழுப்புறாங்க. அம்மாக்கு இவங்க யாருன்னு தெரியல, இருந்தாலும் சமாளிக்கிறதுக்காக இப்படி சொல்றாங்க. இப்ப அப்பா இருக்கார்ல, யார் இந்த பொண்ணுன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம பையன் வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணை பத்தி சொல்லியிருக்கான்ல, அந்த பொண்ணு தான் இவன்ற மாதிரி அப்பாக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. பிரவீனோட அக்காவும் இந்த இடத்துல தான் இருக்காங்க போல. இப்ப பிரவீனோட அக்காவும் அறிமுகமாயிடுறாங்க. என்னதான் பேரண்ட்ஸ் வைஷ்ணவி கிட்ட நார்மலா பேசினாலும் பிரவீனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. வேலை வெட்டிக்க கூட போல, அதுக்குள்ள பொண்ணை வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்திருக்கியான்ற மாதிரி தான் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிடுற டைம்ல உட்காருமா அப்படின்ற மாதிரி வைஷ்ணவியை உட்கார வச்சிடுறாங்க. என்ன வேலை பாக்குற, என்ன சம்பளம் வாங்குறன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வைஷ்ணவி நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிய வருது. இவனுக்கும் ஒரு வேலையை பார்த்து தாமான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி வைஷ்ணவியை ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பிரவீனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி வைஷ்ணவி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல உனக்கு ஒரு முத்தம் தருவேன், வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பிரவீன்மே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. முத்தம் கொடுத்துட்டா வீட்டுல பிரச்சனை ஆயிடும்ல, அதை பத்தி தான் யோசிக்கிறாரு. நம்ம பண்ணதை மனசுல வச்சுதான் இப்படி பண்றா போலன்னு யோசிக்கிறாரு. வைஷ்ணவி, அவசரப்பட்டு அப்படிலாம் பண்ணிராத, எதுனாலும் நம்ம பேசிக்கலாம், நான் அப்படி பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சாரி கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு சாரிலாம் தேவையில்லை, இப்ப எல்லாரும் முன்னாடியும் உன்னை நான் கிஸ் பண்ணுவேன், நீ கிஸ்ஸ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப வைஷ்ணவியும் பிரவீனை நெருங்கி போயிட்டு இருக்காங்க. என்ன பையனை இவ்வளவு நெருங்கி போயிட்டு இருக்கான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. இப்ப பிரவீனை கிஸ் பண்ற மாதிரிலாம் வராங்க. ஆனா கிஸ் பண்ணாம பக்கத்துல இருக்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து அப்பளத்தை தான் எட்டி வாங்குறாங்க. ஓஹோ, அப்பளத்தை தான் வாங்குறாளா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிக்கிறாங்க. நம்ம விரும்பாத சூழல்ல ஒருத்தர் கிஸ் பண்ணா எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும்ன்றதை இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வைஷ்ணவி இப்படி பண்ணிருப்பாங்க. இவருமே பண்ண விஷயத்துக்காக சாரி எல்லாம் கேக்குறாரு. பரவாயில்ல விடுன்ற மாதிரி இவங்களும் மன்னிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதோடய நமக்கு ஃபர்ஸ்ட் கதையை முடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் நமக்கு காட்டுறாங்க. 3 கதையில இந்த அபார்ட்மெண்ட் திரும்ப திரும்ப வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல ராணின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஏறக்குறைய 55 வயசு ஆகுது. இவங்க பரதநாட்டியம் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மருமக இருக்காங்கல்ல, நீங்க நைட்டு முழுக்க பிராக்டிஸ் எடுத்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. ராணியோட மருமகளும் பையனும் ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே வேலைக்கு கிளம்பிடுவாங்க. இவங்க தான் பேரனா பாத்துக்கணும். இப்ப பேரனா பொறுப்புல ஒப்படைச்சிடுறாங்க. நாங்க 2 பேருமே கிளம்புறோம்ன்ற மாதிரி இங்க இருந்து 2 பேருமே கிளம்புறாங்க. இப்ப ராணியோ சோகமா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ராணிக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும் போது தான் இது நடந்திருக்கும். பரதநாட்டியம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதை ராணி கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற மாதிரியே இந்த இடத்துல இவங்க பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுக்கிற அக்கா இருக்காங்கல்ல, என்ன பாப்பா உனக்கும் ஆடணுமா, நீ ஆட வரியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன்ற மாதிரி இந்த பொண்ணு சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறா. ராணியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க போல. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணு ஆசைப்படுறா, அனுப்பி வைக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. பொண்ணு வேற அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அம்மா தான் சமாதானம் சொல்றாங்க.
இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டுமா, அதுக்கப்புறம் நீ நினைக்கிற எல்லாத்தையும் நீ பண்ண முடியும், அப்ப நீ பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ராணி காலேஜ் டைம்லயாவது கத்துக்க ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா சொல்லி தரவங்க இருக்காங்கல்ல, ஸ்கூல் டைம்ல இருந்தே கத்துக்கிட்டாதான் அரங்கேற்றலாம் பண்ண முடியும், இதுக்கப்புறம்லாம் கஷ்டம், நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராணிக்கு கல்யாணமே முடிஞ்சிருது. கல்யாணம் பண்ண மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, பெண்களை கண்ட்ரோல் பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, உன் விருப்பப்படி நீ என்ன பண்ணுமோ பண்ணு, பசங்களை ஒழுங்கா பாத்துக்கோ, அது மட்டும் எனக்கு போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏறக்குறைய இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்துடுறாங்க. இப்ப இவர் கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பும் போது என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 வருஷம் போகட்டும், பசங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் விருப்பப்பட்டதை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சொல்லி சொல்லி இத்தனை வருஷம் ஓடி இருக்கும். இவங்க அதே மாதிரி கத்துக்காம தான் இருக்காங்க. இப்ப பக்கத்து பிளாட்ல இருக்க பிரியான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவ அடுத்த கதையில வருவா. அப்ப இவளை பத்தி டீடைலா பார்ப்போம். இவளை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம்லாம் நல்லா ஆடுவா. இங்க இருக்க பசங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கா. இவங்களுமே அந்த இடத்துல ஆடுறதுக்காக வருவாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ராணியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஒரு பொண்ணு வயசானவங்களுக்கும் சொல்லி தருவா. அந்த பொண்ணு கிட்ட தான் ராணி கத்துட்டு இருக்காங்க. மத்தவங்களாவது நேர்ல போய் கத்துப்பாங்க. ஆனா ராணி இருக்காங்கல்ல, வீடியோ கால்ல பார்த்து தான் டான்ஸை கத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வயசான லேடி கிட்ட தான் இப்ப ராணி பேசுறாங்க. அதே சமயம் பேரனுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் இவங்க பேரனை பாத்துக்கிற நிலைமை தான் இருக்கு. பேரனை இவங்க கீழே படுக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அழ ஆரம்பிச்சிடறான். இவங்க தூக்கியே தான் வச்சிருக்க மாதிரி இருக்கு. இவங்க தூக்கி வச்சுக்கிட்டே தான் சமையல் வேலையெல்லாம் பாக்குறாங்க. இப்ப பேரன் தூங்கும் போது இவங்களுக்கு சின்னதா ஒரு கேப் கிடைக்குது. ஒரு பொண்ணு கத்து தந்துட்டு இருக்கால, அந்த பொண்ணு கிட்ட தான் பேசுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, எனக்கு மேல இருக்கவங்க உங்களோட டான்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அப்பதான் அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடா அவங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரிலாம் ராணி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு 3 பேர் பேசுறதுக்காக வராங்க. மேடம், நீங்க நல்லா ஆடுவீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொன்னா, அரங்கேற்றம் பண்ணிரலாம், ஆனா நீங்க லைட்டா டான்ஸ் ஆடி காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆடி காட்டுறன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப வேகமா இவங்க கால்ல அந்த சலங்கையெல்லாம் கட்டுறாங்க. இந்த இடத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பேரன் அழ ஆரம்பிச்சிடறான். அதனால இவங்களுமே பண்றதை நிறுத்திடுறாங்க. இப்ப பேரனை கையில தூக்கிக்கிறாங்க. சாரின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இன்னொரு நாள் நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி அவங்க 3 பேருமே சொல்லிடுறாங்க. அவங்க 3 பேர் அந்த பொண்ணு கிட்ட என்ன முடிவை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு போனையே எடுக்க மாட்டா. சரி அவளா கால் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. பார்க்ல குழந்தைங்களை வச்சுட்டு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. இவங்களோட கஷ்டத்தெல்லாம் ஒரு லேடி நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த லேடிக்கு 3-4 பசங்க இருப்பாங்க. பசங்க சின்னதா இருக்கும் போதே அப்ப ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. 3 பசங்களை கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இவங்க தான் கரை சேர்த்திருப்பாங்க. அந்த 3 பசங்களுக்கு பசங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்களையே இவங்க தான் பாத்துக்கிற நிலைமையா இருக்கும். பெண்ணா பிறந்துட்டா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பிரியா இருக்கல்ல, நான் வேணா கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்றா. இவங்களுமே பிரியா கிட்ட குழந்தைய தந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் கால் வருது. அட்டன் பண்ணி இவங்களுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம், பரதநாட்டியம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வீடியோ கால்ல எல்லாம் என்னால பரதநாட்டியத்தை சொல்லி தர முடியாது, உங்களுக்கு வேணும்னா என்னோட இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அங்க வரது கஷ்டமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என்னால முடியாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரிமா, அப்ப நான் பரதநாட்டியத்தையே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இவ பேசுறதுக்காக வரா. ஆனா அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பரதநாட்டியம்னா அவ்வளவு பிடிக்கும். அதை இப்போ வரைக்கும் நம்மளால பண்ண முடியலையேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்பதான் பிரியான்ற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. ஈவினிங் டைம் தான் இவன் டான்ஸ் எல்லாம் சொல்லி தருவா. வாங்க போலான்ற மாதிரி கூப்பிடுறா. எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, நீ மட்டும் போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க வரணும்ன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் வரன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் பையனும் மருமகளும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் ஆன்ட்டியை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரியா இருக்கா பாத்தீங்களா, வேகமா கீழே கூட்டு வந்துடுறா. இப்ப பிரியா நிறைய பேரை டான்ஸ் எல்லாம் ஆட வச்சிட்டு இருக்கா. ஆன்ட்டி நீங்களும் வந்து ஆடுங்கன்ற மாதிரி சொல்றா. இல்ல இல்ல நீ சொல்லித்தா, நான் உட்காந்து பாக்குறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவ சொல்லி தந்துட்டு இருக்கும் போது பசங்க எல்லாம் கொஞ்சம் தப்பா ஆடுறாங்க. அந்த பசங்களை விட ராணியே நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல, அந்த ஸ்டெப்பை இப்படி பண்ணணும், டான்ஸ் ஆடும் போது என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. இவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து கிளாப் தட்டுறாங்க. இப்ப அம்மாவும் பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இல்லனாலும் நீங்க பேரனை நல்லபடியா பாத்துப்பீங்களன்னு கேக்குறாங்க. எதுக்குமா, அக்கா வர சொல்லிருக்காளா அப்படின்ற மாதிரி பையன் கேக்குறாரு. அக்காலாம் வர சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, நான் டான்ஸை கத்துக்கணும்னு ஆசைப்படுவேன்ல, டான்ஸ் கிளாஸுக்கு போலான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மருமக கொஞ்சம் சப்போர்ட்டிவா தான் பேசுறாங்க. அத்தை, நீங்க குழந்தைய நினைச்சு கவலைப்படாதீங்க, வேலைக்கு ஆள் கூட போட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது. இவங்க போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா மருமக இருக்காங்கல்ல, நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க பாக்குறதுக்காக ரூம்குள்ள போறாங்க. ஆனா அம்மா இந்த மாதிரி கேட்டாங்கல்ல, அது பையனுக்கு பிடிக்கல. பையன் கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. ஏமா, பேரனை பாத்துக்கிறது ஒரு வேலையா, அது ஒரு பிரிவிலேஜ்மா, எத்தனை தாத்தா பாட்டிக்கு இதெல்லாம் அமையுது, உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைங்கன்ற மாதிரிலாம் பையன் சொல்றாரு. பையன் இப்படி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.
பண்றாங்க. நைட்டு முழுக்க இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட சேவிங்ஸா காசெல்லாம் இருக்கும். இவங்க இருக்காங்கல்ல, காலையில மருமக கிட்டயும் பையன் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்கேயே வேற பிளாட்ட பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நாங்க பையனை பாத்துக்கிறதுக்கு வேற ஏரியாவது அரேஞ்ச் பண்றோமா, நீங்க இங்கேயே இருங்கன்ற மாதிரிலாம் பையன் சொல்றாரு. இல்ல நான் ரொம்ப தூரம் போகல, பக்கத்துல தான் இருக்கேன், நடுவுல வந்து நான் பேரனை பாத்துக்கிறேன். பையனை பாக்குறதுக்காக வேலையை விடணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி வேலையை விடுற மாதிரி முடிவு எடுத்தா உடனே என்ன வர வச்சிருங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. மருமக இருக்கால, நான் வேலையெல்லாம் விட மாட்டேன், பையனை நாங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீங்க இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பையனுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல, கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் பிரியா இருக்கா பாத்தீங்களா, ஆன்ட்டி இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றா. இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இவங்க ஆடினதை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க, அதை நெட்ல போட்டிருக்காங்க. செம்ம வைரலா போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் பிரியா காட்டுறா. இத பாக்குற இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப மருமக பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க டான்ஸ் ஆடுறது எப்படி இருக்கும்ன்றது பையனுக்கும் மருமகளுக்கும் தெரியாது. இப்பதான் பாக்குறாங்க, செம்மையா ஆச்சரியப்படுறாங்க. அம்மா இந்த அளவுக்கு நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா, கண்டிப்பா நீங்க சீக்கிரம் அரங்கேற்றம் பண்ணி தான் ஆகணும் போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. பையனுமே ஹக் பண்றாரு. இதோடைய ஹாப்பியா செகண்ட் கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. மூணாவது கதையும் இதே அபார்ட்மெண்ட்ல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பாட்டு பாடிக்கிட்டே சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்குன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட ஜாலியா பேசுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். இப்ப அம்மா இருக்காங்கல்ல, ஃபேன் ஆஃப் பண்ணி பையனை எழுப்பி விடுறாங்க. சீக்கிரமா குளிச்சு ரெடியாவு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அடுத்ததா பொண்ணை எழுப்பணும்ன்ற மாதிரி பொண்ணு ரூமுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு முழிச்சுதான் இருக்கா, ஆனா கதவை திறக்கவே மாட்டா. கதவை தர, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நான் ஸ்கூலுக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு படுத்துட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன், நீ போன்ற மாதிரி ஹஸ்பண்டோ ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. இந்த பையனோட ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆயிருக்காது, அதனால அக்காவோட ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். டே டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா இவன் திரும்ப திரும்ப கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். இதனால பொண்ணு பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, கதவை திறந்து வேகமா போய் படுத்துடுறாங்க. இந்த தம்பியும் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குள்ள போயிடுறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி அப்பா பாக்குறாரு. அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜுரமா அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேருமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஜுரம்லாம் இல்ல, நான் ஸ்கூலுக்கு போலன்ற மாதிரி சொல்றா. சரி ஸ்கூலுக்கு போக வேணாம், படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. இத பையன் கேட்டுறான். நானும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, நானும் வீட்லயே இருக்கன்ற மாதிரி சொல்றான். தொலைச்சிருவேன், ஒழுங்கா குளிச்சுட்டு கிளம்புன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்த பொண்ணு இருக்கால, இன்னைக்கு ஸ்கூல் போலன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன்னு சொல்றேன்ற மாதிரி சொல்றா. இது ஸ்கூலுக்கே போக மாட்டியான்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன், கிளாஸ்ல யாராவது பிரச்சனை பண்ணாங்களா, யாருன்னு சொல்லு, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தம்பி விளையாட்டா சொல்லிட்டு இருக்கான். போடான்ற மாதிரி இவங்களுமே தள்ளி விடுறாங்க. அவன் ரெடி ஆகுறதுக்காக கிளம்பிடுறான். இவங்க ஃபீல் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு புரிய மாட்டேங்குது. அவங்களுமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு டீச்சரையும் இவங்களோட டேக பிடிச்ச மாதிரி இழுத்துட்டு போறாங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி அவங்க இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்த அப்பா சொந்தமா ஒரு கடை தான் வச்சிருக்காரு போல. இப்ப கடையில இவருக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அவளுக்கு என்ன பிரச்சனை, எதாவது பேசி பாத்தியான்ற மாதிரி கேக்குறாரு. அவ ஒரு வார்த்தை கூட பேசலங்க, அதே மாதிரி சாப்பிடாம வேற இருக்கா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. பிரியாவோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, கிளாஸ்ல ஆர்ம் ரெஸ்லிங் விளையாடிட்டு இருக்காரு. அதுல ஜெயிச்சிடுறாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்பதான் மிதுன்னு ஒரு பையன் வரான். பிரியாவோட கிளாஸ்மேட்டா தான் இருப்பான். பிரியா எதனால வரல, எதாவது ஜுரமான்ற மாதிரி கேக்குறான். ஜுரம்லாம் இல்ல, திடீர்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, ஏன் எதுக்குன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றான். அப்பாவும் பொண்ணை வெளியே கூட்டு போலான்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. வேணும்ட்டே ஒரு டிஷ்ஷோட பேரை தப்பா சொல்லிட்டாரு. அது மூலியமா பொண்ணை சிரிக்க வைக்கிறாரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப திடீர்னு பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க, ஃபீல் பண்றாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. திரும்பி வரும்போது ரொம்ப சோகமா இருக்காங்க. சரியா சாப்பிடவே மாட்டாங்க. இதெல்லாம் தம்பி கவனிக்கிறான். பிடிக்கலையா என்கிட்ட தான்ற மாதிரி தம்பி வாங்கி சாப்பிடுறான். என்ன பிரச்சனைன்னு புரியாம பேரண்ட்ஸும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போதும் பொண்ணு சோகமா தான் இருக்கா. ஏன் இப்படி சோகமா இருக்கான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரியா சும்மா தான் படுத்திருக்காங்க, தூங்கவே மாட்டாங்க. அப்பதான் மிதுன் கிட்ட இருந்து கால் வரதை கவனிக்கிறாங்க. மிதுன் தான் கால் பண்றாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. காலையில அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே பாட்டு பாடி சமையல் பண்ணுவாங்க. என்ன சோகமா சமையல் பண்ணிட்டு இருக்கன்னு இவர் கேட்கிறாரு. பொண்ணை நினைச்சுதான் கவலைப்படுறேன். நடுவுல 2-3 வாட்டி எந்திரிச்சு போய் அவ தூங்குறாளான்னு பார்த்தேன். அவ தூங்காம முழிச்சே தான் படுத்துட்டு இருந்தா. என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்றாங்க. நான் என்ன பிரச்சனைன்னு நேரடியாவே கேட்கிறேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப பொண்ணு கிட்ட வந்துடுறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உடனே ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவளை விடுங்க, வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட வெளியே வர வச்சிடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே நம்ம சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சொல்ல முடிஞ்ச பிரச்சனையா இருந்தா அவ சொல்லிருப்பா, வேற ஏதோ பிரச்சனை போலங்க, எனக்கு
பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இருக்காதுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் இத பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா லவ் மேட்டர் தான் இருக்கும். நீங்க சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்க. வேற ஏதாவது மதத்தை சேர்ந்த பையனை லவ் பண்ணிட போறா, அதே மாதிரி இந்த காலத்துல பொண்ணெல்லாம் லவ் பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. எல்லாருமே நெகட்டிவான விஷயத்த மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மாலினின்னு ஒருத்தங்க தான் பெரிய பிரச்சனையா இருக்காது, சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். சின்ன பொண்ணுல, அதனால தான் சின்ன பிரச்சனைக்கே கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாலினி 5வது கதையிலயும் வருவாங்க. இப்ப கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாலினி இருக்காங்கல்ல, என் பொண்ணுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தான் கூட்டு போனேன், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது மனநல மருத்துவர்கிட்ட கூட்டு போனோமான்ற மாதிரி பிரியாவோட அம்மா ஷாக்க வராங்க. மனநல மருத்துவர்னாலே எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறீங்க. நம்ம உடம்புக்கு காயம் ஏற்பட்டா டாக்டரை பாக்குறோம்ல, அதே மாதிரி மனசுக்கு காயம் ஏற்பட்டாலும் டாக்டரை பார்க்கலாம், தப்பில்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு டாக்டரோட நம்பரை தந்துடுறாங்க. இவங்களும் கால் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி சொல்றாங்க. ஹஸ்பண்டோ சரி போய் பார்க்கலான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த பேரண்ட்ஸ் எதுவுமே பேசாம டாக்டருக்கு எதிராக கொஞ்சம் டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காங்க. இத டாக்டரும் கவனிக்கிறாரு. ஆனா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையும் சுத்திலாம் பார்த்துட்டு இருக்கா. பொண்ணு ரிலாக்ஸா இருக்கா. உங்களுக்கு தான் பிரச்சனை மாதிரி தெரியுது, எதுக்கு பிரின்சிபலை பார்த்த மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, ரிலாக்ஸா உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காடுறாங்க. இப்ப டாக்டரும் இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. என்னம்மா, அப்பா அம்மா முன்னாடி பேசலாமா இல்ல வெளியே போய் பேசலாமான்னு கேக்குறாரு. வெளியே போய் பேசலான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரி இந்த டாக்டர் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பாட்டுக்கு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் எங்க தான் போறாரு அப்படின்ற மாதிரி பிரியாவும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வேகமா நடந்திருப்பாரு. இப்போ ஒரு சேர்ல உட்காந்துடுறாரு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம பேசலாம், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு டான்ஸ் பண்றது, பாட்டு பாடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. நல்ல விஷயம் தான், எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணு பாடுறதுக்காக வரா. திடீர்னு இவளோட முகம் மாறிடுது. இல்ல பாட வேணான்ற மாதிரி சொல்றா. இப்பதான் இவளுக்கு என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றா. ஆக்சுவலா பசங்களுக்கு ஃப்ரீ பீரியடா இருக்கும். இந்த மிதுன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சினிமா பாட்டை பாடுறாரு. பசங்க எல்லாருமே கிளாப் தட்டிக்கிட்டே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரியாவும் நல்லா பாடுவான்றது எல்லாருக்குமே தெரியும். பிரியா நீ பாடுன்ற மாதிரி சொல்றாங்க. பிரியா வேணான்ற மாதிரி சொல்றாங்க. பாடுன்ற மாதிரி எல்லாருமே சொல்றதுனால பிரியா பாட ஆரம்பிக்கிறாங்க. இவர் மேல்கான வாய்ஸ பாடுறாரு, இவங்க ஃபீமேல்கான வாய்ஸ பாடுறாங்க. லிரிக்ஸ் எல்லாமே மிதுன் கையில இருக்க நோட்ல தான் இருக்கும். மிதுன் இருக்கார்ல, ஒரு சேரை போட்டு உட்காந்துடுறாரு. இவங்க லிரிக்ஸ பார்க்கணும், அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மிதுனோட தொடையில உட்காந்துடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா டீச்சர் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எல்லா பசங்களையும் திட்டுறாங்க. பிரியாவை தான் ஓவரா திட்டுறாங்க. நல்லா படிச்சா மட்டும் போதாது, ஒழுக்கமாவும் இருக்கணும். எப்ப பாரு பசங்க கிட்ட மட்டும் தான் நீ பேசிட்டு இருக்க, ஒரு பையனோட தொடையில போய் நீ உட்காருவியா அப்படின்ற மாதிரிலாம் டீச்சர் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. டீச்சர் திட்டும் போது கேரக்டரை டேமேஜ் பண்ற மாதிரிலாம் திட்டி விடுறாங்க. இதனால இந்த பொண்ணுமே அப்செட் ஆயிடுறா. நீங்க பேசினது தப்பு, என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்ற மாதிரி சொல்றா. யாருகிட்ட மன்னிப்பு கேட்கறது, நான் எதுவும் தப்பா பேசல, வா நம்ம பிரின்சிபல் கிட்ட போலாம், யாரு தப்பா பேசினான்றது தெரிஞ்சிரும் வான்ற மாதிரி இவளோட டேக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. காரிடார்ல இருக்க எல்லா பசங்களும் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில பிரின்சிபல் ரூம்க்குலாம் இழுத்துட்டு போக மாட்டாங்க, விட்டுருவாங்க. நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அவங்க டீச்சர் தானே, இந்த அளவுக்கு ரூடாவா நடந்துப்பாங்க, அதனால அந்த ஸ்கூலுக்கு எனக்கு ஒன்னும் போக வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி போக வேணாம்னா போகாது அப்படின்ற மாதிரி இவருமே சாதாரணமா சொல்றாரு. என் பேரண்ட்ஸ் திரும்பி அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக தான் உங்ககிட்டயே கூட்டு வந்தாங்க, நீங்க என்ன இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா நான் எப்படி போக சொல்ல முடியும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எப்படியாவது பேசி என்னோட மனசை மாத்தணும், அந்த படிப்பை தானே நீங்க படிச்சிருக்கீங்க, அதுதானே உங்களோட வேலைன்ற மாதிரி கேக்குறா. அதுவும் சரிதான், சரி நான் முயற்சி பண்ணி பாக்குறேன், நான் சொல்ற ஒரு கதையை மட்டும் கேக்குறியான்ற மாதிரி கேக்குறாரு. கேக்குறேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. ரொம்ப சூப்பரா பாடுற ஒரு குயில் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த குயிலுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது, சில வைத்தியம்லாம் பண்ணா அந்த குயிலை காப்பாத்திரலான்றது உனக்கு தெரிய வருது, அந்த வைத்தியத்தை நீ பண்ணுவியான்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா பண்ணுவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா நீ வைத்தியம் தான் பண்றன்றது அந்த குயிலுக்கு புரிய மாட்டேங்குது, நீ குயிலை காயப்படுத்துறதா அந்த குயில் நினைக்குது, அதனால பதிலுக்கு ஒன்ன காயப்படுத்துது, அப்ப நீ என்ன பண்ணுவ, விட்டுட்டு போயிடுவியா இல்ல திரும்பி அந்த குயிலுக்கு புரிய வைப்பியான்னு கேக்குறாரு. குயில் என்ன காயப்பத்தணும்னு காயப்பத்தல, அதனால குயிலை காப்பாத்துறதுக்கான வேலையை பண்ணுவேன், எப்படியாவது குயிலுக்கு புரிய வைப்பேன், குயிலை சரி பண்ணுவேன், இதுதான் என்னோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. டீச்சர் உன்னை அந்த மாதிரி திட்டாங்கன்னு நீ உடனே ஸ்கூலை விட்டு போலான்னு நினைச்சா அது எப்படி சரியா இருக்கும்? டீச்சர் நீங்க திட்டினதுல நியாயம் இல்ல டீச்சர், நீங்க என்ன கண்டிச்சிருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு நீங்க பேசியிருக்க தேவையில்லைன்றத உங்களுக்கு புரிய வச்சாலே போதுமே, அதுதானே கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி கேட்கறாரு. இவர் குயில் கதை மூலியமா நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்றது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருது. இந்த பொண்ணால பதிலுக்கு எதுவுமே பேச முடியல. யோசிச்சு நீ முடிவெடுன்ற மாதிரி இவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணுமே பயங்கரமா யோசிக்கிறா.
இவர் என்ன நம்மள உட்கார வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாருன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு இந்த இடத்துக்கு வரா, கிளம்பலான்னு சொல்றா. வீட்டுக்கு வந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இன்னைக்கு நிம்மதியா படுத்து தூங்கிடுறா. நேத்து நைட்டு பொண்ணு நிம்மதியா தூங்குனாங்க, இன்னைக்கு ஸ்கூல் போறாளா இல்லையா பாப்போன்ற மாதிரி ஒய்ஃபுமே சொல்லி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி ரெடி ஆயிட்டான், இப்ப அக்காவும் ரெடி ஆகி வெளியே வந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க. இப்ப அப்பதான் ரெண்டு பேரையும் ஸ்கூல்ல விடுறதுக்காக வராது. அந்த மிதுன் தான் ஒரு பொக்கே மாதிரி பூ வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவா இருக்கும், இவங்க தான் மிதுனை வாங்கியே வைக்க சொல்லியிருப்பாங்க. சரிப்பா நான் வரேன்ற மாதிரி இவங்களுமே ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நேரா மிஸ்ஸுங்களா இருப்பாங்கல்ல அந்த ரூமுக்கு தான் வராங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேடம் அப்படின்ற மாதிரி அந்த மேடத்துக்கு இவ பூவை தந்துடுறா. என்னதான் இருந்தாலும் நீங்க என்கிட்ட அன்னைக்கு அவ்வளவு கோவமா பேசியிருக்க கூடாது, நான் பண்ணது தப்பு தான். ஒரு டீச்சரா பொறுமையா தானே எடுத்து சொல்லியிருக்கணும், ஏன் அந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணீங்க, பரவாயில்ல நான் அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. ஓவரா பேசாதன்ற மாதிரி டீச்சர் கோவப்படுறாங்க. இவங்க பேசிக்கிறது மூலியமா என்ன இஷ்யூ நடந்திருக்குன்றது மத்த டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருது. ஏன் மேடம் இவ்வளவு கோவப்படுறீங்க, அந்த பொண்ணு ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியலையேன்ற மாதிரி இன்னொரு டீச்சர் சொல்றாங்க. நீ உட்காருமா, எதனால பேசுன்ற மாதிரி இந்த இடத்துல பேச சொல்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன்ற மாதிரி இந்த பிரியா இருக்கா பாத்தீங்களா, அந்த டாக்டர் சொன்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ கதை சொல்ல சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சுத்தி இருக்க எல்லாருமே என்ன சொல்ல வரா அப்படின்றதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ என்ன சொல்ல வரான்றது இந்த டீச்சருக்குமே போக போக புரிய ஆரம்பிக்குது. பசங்கன்றவங்க குயில் மாதிரி தெரியாம கூட தப்பு பண்ணுவாங்க, ஆனா ஒரு டீச்சர் தான் அதெல்லாம் புரிய வைக்கணும்ன்றதை தான் இந்த பொண்ணு சொல்ல வரான்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு வெளியே வரா. இப்பதான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவளுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. இதோடைய 3வது கதையை முடிச்சிடுறாங்க. இந்த 3 கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்னும் இந்த வெப் சீரிஸ்ல 2 கதை மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அதை இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த 3 ஷார்ட் பிலிம்ல எந்த ஷார்ட் பிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.